டேய் மச்சான், எனக்கு ரொம்ப இந்த நாயை பார்த்தா நிறைய கேட்கலாம் தோணுதுடா. அவன் எவ்வளவு வேணா தருவான்டா. ப்ளீஸ்டா, ஜக்குபாய் கடன் பாதி தீந்துரும்டா. டேய் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அமௌண்ட்டை கம்மியா கேட்டா தானே நம்மளுக்கு சேஃப். ஹலோ, எங்க இருக்கீங்கப்பா? அண்ணா நீங்களாண்ணே? பணம் தரேன்னு சொன்னீங்களேடா. அந்த வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 2 days கொடுத்தீங்கன்னா அசலோட சேர்த்து வட்டி கொடுத்துருவோம். வட்டியாவது கொடுப்போம். சரி, இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. நாங்க வந்து எங்கடா இருக்கோம்? ஒரு ரியல் எஸ்டேட் இடம் பார்க்க வந்தனா, இடம் நல்லா இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் ரைட்ல பாரு. மக்கா ஜம்படா டேய், எஸ்கேப் ஆயிடு. புடிங்கடா. ஏய் 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 நில்லுங்கடா. ஏய் பண்ணலாம். நம்ம இந்த பக்கம் போடி, அந்த பக்கம். வாங்கடா. அவன் என்னடா சொன்னா? அவ என்ன சொன்ன காதுல கேட்கலையானே? அம்மா, நான் சொல்றத கேளுடா. ஓடுங்க. டேய் நில்லு. டேய் நில்லுடா. ஏய் நில்லுடா டேய். அப்பா. அண்ணா வேணாம். ஆட்டடா. ஏய் டேய் சீக்கிரம். அப்பா. ஹலோ. என்னடா வந்து பார்க்கவே இல்ல? பணம் வாங்குனீங்களா? அப்பப்போ வந்து பார்க்கணுமா இல்லையா? இப்ப கூட ஒண்ணு இல்லண்ணா, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. பணம் வந்ததும் நானே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நீ பண்ணிடுறேன். ஆளுங்க தான் அங்க வராங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே? இல்லாதப்போ வராங்கண்ணே. டேய் அப்ப இருக்கும்போது கொடுக்க பெரிய வேண்டியதானே? அமௌண்ட் இல்லைன்னா நாங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க பாக்குறோம். முடியலண்ணா. அண்ணா, வட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா, மொத்த பணத்தையும் ஒரே அடியா கொடுத்துடுறோம். உங்களை பார்த்தா என்ன தோணும் தெரியுமா? உங்க 3 பேரையும் துண்டு துண்டா நறுக்கி ஒப்புக்கட்டம் போடணும் போல இருக்கு. அப்படி சொல்லாதண்ணா, சொசைட்டில உனக்கு இருக்க பேரே பெருசுண்ணா. உன்னை எத்தனை பேர் விரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாண்ணா? ஏதாவது பொண்ணு வந்து சொல்லுச்சா அண்ணனை காதலிக்கிறேன்னு? அட முந்தா நேத்து கூட அண்ணன் உனக்கு தெரியல, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைன்னு சொல்லுச்சுண்ணா. என்னடா நடுவுல அண்ணன்? எனக்கு நீ அண்ணனா, அந்த பொண்ணுக்கு இல்ல, அவங்க உன்னை வேற மாதிரி சொன்னாங்கண்ணா. ஓ அப்படி சொன்னியா? அண்ணனுக்கு இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. ஏய் இப்ப எதுக்குற அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் என்னாச்சுண்ணா? நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன். போச்சுடா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா. அப்புறம் என்னாச்சுண்ணா? எல்லாமே போன்ல தான். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஒரு தடவை பார்க்கலான்னு போனேன். முட்டி போட்டு கை அப்படி நீட்டிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு அவங்க என்ன சொன்னேன். சொன்னாங்க? செத்து போயிட்டாடா. ஹார்ட் நின்னு போச்சா? உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அதனாலதான் உன் எமோஷனல் எனக்கு புரியுது. உனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? என் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது இந்த தன்ல தானே. ஐயோ. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்ததே உங்களாலதான். எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. அத சொல்லணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தரணும். ஸ்டோரி நல்லா இருந்தா நான் தாராளமா தருவேன். நல்லா இல்லைன்னு வச்சுக்க, உன் கிட்னி எடுத்துருவேன். சரி ஓகேண்ணா. ஒரு நாள் ஃபிளாஷ்பேக்ல டேய், நாளைக்கு நம்ம வைக்க போற கார் கம்பெனி சக்சஸ் ஆகி அது டாடா கம்பெனிக்கே போட்டியே வந்தாலும் நாம இப்படியே தான் இருக்கணும். டொயோட்டால அப்புறம் ஆகலாம். தக்காளி திந்து போச்சு, போய் வாங்கிட்டு வரியா? ஆமாண்டா, டார்கெட் டொயோட்டோவா இருந்தா டொயோட்டோ கிடைக்கும், டொமேட்டோவா இருந்தா டொமேட்டோ தான் கிடைக்கும். உனக்கு தக்காளி அதிகம். டே அப்பே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோடா? 9800 ரூபாய். நம்ம டார்கெட் ரீச் ஆக நம்மளுக்கு இன்னும் எவ்வளோடா வேணும்? டொமேட்டோக்கா இல்ல டொயோட்டோக்கா? டொமேட்டோக்குன்னா தேவையில்லை, டொயோட்டோக்குன்னா கேட்கவே வேணாம். அட போடா வீணா போனவனே, கனவாது கொஞ்சம் காஸ்ட்லியா காண்றா. முந்தா நேத்து சன்னி லியோனோட டேட்டிங் பண்ண கனவு வந்தது. காஸ்ட்லி தானே? அந்த சன்னி லியோனை கூட பக்கத்துல இருக்க முட்டு சந்து கூட்டு போயிருப்ப, சனியை முடிச்சவனே. எஸ் கேர் கேர் இல்லடா, உங்க ஒப்ப மவனே, கார் கேர். ஹலோ 2345 கால் ரெடி ஆயிடுச்சாங்க? ஒரு நிமிஷம். 2345 ரெடியா?
2 hours ஆகும்னு சொல்றா. இன்னும் 1 hourல ரெடி ஆயிடுங்க. டேய் நான் ஜூபிட்டர் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். நீங்க காரை பார்க்கிங்ல விட்டுட்டு மேல ரூம்க்கு கீயை கொண்டு வாங்க. ஓகே ஷூருங்க. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜானகி. வர பொண்ணுங்க வயசு போன்ல கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா. பொண்ணுங்களும் அதே மாதிரி தாண்டா நினைப்பாங்க, பசங்க வயசு சூப்பர் அப்படின்னு. ஏண்டா நான் 2 ஹவர்னு சொன்னேன், நீ 1 ஹவர்னா? பொண்ணுங்க கிட்ட உண்மையை சொன்னவனு உருப்படதா சரி தெரியலடா. அது எவனா இருந்தாலும் சரி. நீ காரை ரெடி பண்ணி வையே, நான் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன். சரியா? ஆறு மணி ஆக போகுது, எனக்கு வர மாலக்கண்ணு. இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னா? ஏண்டா 5 மணிக்கு வந்து பஸ் ஏறுவான்னு, மணி 5 ஆக போகுது. அவன் வாட்ச் ரிப்பேரா இருக்குண்ணே, வந்துருவான் போற. அவ எப்ப வரணும் அப்பதான் கிட்னாப் பண்ணுமா? நான் யாருன்னு தெரியல. அண்ணே வெறும் கையை வீசிட்டு போனா கண்டிப்பா அவன் நம்ம எல்லாரும் அறுத்து போட்டுருவான்னு. டேய் நிறுத்துடா. அவனுக்கு மாஃபியா விட லைஃப் கொடுத்தது நானு. என் டைம் சரியில்லை, சைடு ஆயிட்டேன். அவன் பாஸ் ஆயிட்டான். சொல்லுமா கண்ணு. டேய் இங்க பாருடா, அவர் இப்பதான் வெளியில போனாரு. இன்னைக்காச்சும் வரவல்ல? பகல்ல போன் பண்ணு பாரிஜாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். உனக்கு சன்செட் ஆனாதான் மூடு வரும், எனக்கு பகல்ல தான் மூடு வரும். நாளைக்கு டே டைம்ல ட்ரை பண்ணு. வச்சிடுறேன். இந்த போன்ல கதை என்னதானே? தினமும் இதே நேரத்துக்கு போன் வருது, போன் பேசி முடிச்சா நீ பாட்டு அழுற. நானும் பாரிஜாதமும் லவ் பண்ணேன்டா. முகூர்த்த நைட்டுங்கிறதுனால நான் போலடா. அவன் முந்திக்கிட்டான். அவன் நைட்டு வாட்ச்மேன். பகல்ல வீட்டை விட்டு வரமாட்டான். நான் நைட்டை வீட்டை விட்டு போக மாட்டேன். இப்படிதான் 10 வருஷமா போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கு. உனக்கு எதுக்கு நான் இந்த நைட்டு சென்டிமெண்ட்லாம்? சூரியனும் நானும் ஒண்ணு, இருட்டுல தெரிய மாட்டோம். ஹாய் செல்லம், நான் சொல்ற நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுமா? 3 வந்தா எல்லாருக்கும் மூடு வரும், எனக்கு வெறுப்பு தான் வருது. டேய் நான் சொன்னல அவன் வரமாட்டான்னு. இன்னும் எவ்வளவு நேரம்டா? இன்னும் கொஞ்ச நேரம் எதிர்பார்க்கலாண்ணே. நீ பாப்ப, நான் பார்க்க வேண்டாம். பாரா மழை வர மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம்டா? மழையா? எங்கண்ணா மழை வருது? அவன் செட் ஆன் பண்ணானா? மழை வந்தா எனக்கு தெரியாதா? டெக்கு போட்டோன்னு பார்க்க மாட்டேனா? போற முள்ள 1000 சொல்லுவோம். நீ டெக் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ற. யா ஐ அம் இன் தி பஸ் ஸ்டாப். அண்ணே அங்க பாரு, நான் வந்துட்டான். உன் டைம் வீணா போக மொத்தத்தையும் பிளர் ஆக்கி விட்டியடா. அந்த பேண்ட் ஷர்ட் போட்டவன் தானே? அண்ணே நீ சூப்பர்ண்ணா, போட்டோ பார்க்காமலே அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட. இந்த காலத்துல பூசாரி கூட பேண்ட் ஷர்ட் தாண்டா போட்டிருக்கான். சரி நாங்க போய் அவனை கூட்டு வரோம், நீங்க காரை திருப்பி வைங்க. இந்த டைம்ல காரை திருப்பினா 4 பேர்ட்ட திட்டு தான் வாங்கணும். டேய் நில்லுங்கடா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? டிரைவரா டானா? இந்த டைம்ல நான் கோவப்பட்டேன், ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். நான் போய் கூட்டு வரேன், நீங்க வண்டி திருப்புங்க. இவங்களை எப்படியோ சமாளிச்சுட்டேன், ஆனா டிராபிக் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டேய் பாத்து போடா. தெரிஞ்சா பார்க்க மாட்டேனடா. அண்ணே ஆக்ஷன்ல இறங்குனதுக்கு அப்புறம் டிராபிக் கூட தெரிய மாட்டேது, டார்கெட் மட்டும் தான் தெரியுது. என்ன டைரக்ஷன் மாறுது? பரவாயில்லையா? வந்துட்டேன்டா, பஸ்ஸுக்காக வெயிட்டிங். வர்றப்ப வாங்கிட்டு வரேன். சரி பஸ் வந்துடும், நான் வந்துடுறேன். சரியா? இதுவும் ஆரஞ்சு. ஏண்டா அண்ணா இருக்காரா? வசூல் பண்ண போயிருக்காரு. சரியானவரு. அடமானம் இல்லாம கடன் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அலைய வேண்டியது. வேண்டாடா தம்பின்னு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். நான் யாரை தூக்கிட்டு வர சொன்னா நீங்க யாரடா தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த பேசுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காடா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது எப்படியா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? வசமா மாட்டிக்கிட்டேனே, எனக்கு கண்ணு தெரியலங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜக்கண்ண வந்துருவாரு. மேட்ரு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் வைப்பாரு ரெட் சில்லி. அண்ணா தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களை காப்பாத்துங்க. ரீசார்ஜ் பண்ண வந்தவனே உன் பின்னாடி அடிச்சிட்டாயா? கொஞ்சம் விட்டு இருந்தா தலையே காலியா இருக்கும். டேய் உன கை எடுத்து கூப்பிட அமைதியாடுறா. அவன் வாயில பிளாஸ்டர் விட்டுக்கிட்டா. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் நல்லா கேட்டுக்கங்க. இவங்க ஃபேமிலிக்கு போன் பண்ணி பேசு. ₹1,00,000 கொடுக்கலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லு. உடனே அவங்க ₹1,00,000 தருவாங்க. ஆறுமுகம் அசல வட்டியும் சேர்த்து கொடுத்தான்னு அவங்ககிட்ட பில்டப் பண்ணுவோம். இந்த விஷயம் ஜக்கண்ணாக்கு தெரிஞ்சதுன்னா நீதான் ஐடியா கொடுத்தன்னு போய் சொல்லி இவனை அப்ரூவர் ஆக்கிடுறான். வேண்டாண்ணா, நானும் கோஆபரேட் பண்றேன். முதல்ல அவன் கதையை கவனிக்கடா. டேய் உங்க அப்பா பேர் என்ன? அவர் எங்க இருப்பாரு? அவர் நம்பர் என்ன? எனக்கு யாரும் இல்ல, நான் ஒரு அனாதை. எனக்கு இருக்கிறது 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. சோ என்னால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. என்னை விட்டா நான் கிளம்புறேன். நீ வயசு பையன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? சத்தியமா எனக்கு அதெல்லாம் இல்லையா. என்னடா பண்ற? இருடா, செல்ல தான் எடுக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னா இங்க ஜானுன்னு வருது. அது என் லவ்வர்லடா, கஸ்டமர். ஃபுல் பேர் ஜானகி. ஜானுன்னு ஷார்ட்டா போட்டிருக்கேன். ஹலோ. இன்னும் வரல, உங்களுக்காக 1 ஹவரா வெயிட்டிங்.
எப்போ வருவீங்க? ஆ, எப்போ வருவன்னு கேக்குறாங்க. டேட்டிங்க? டேட்டிங் இல்லடா வெயிட்டிங். கார் டெலிவரி பண்ண அதுக்காக கால் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ, எப்போ வருவீங்கன்னு கேட்டா பேசாம இருக்கீங்க. எங்க வரணும்? ஜூபிட்டர் ஹோட்டலுக்கு வந்து கீ தரேன்னு சொன்னீங்களே. கிஸ்ஸா? நீ காருன்னு சொன்னவங்க கிஸ்ன்னு சொல்றாங்க. கிஸ்ஸா? கிஸ்ஸா? ஹோட்டலுக்கு வந்து தரேன்னு சொன்னியாமே. ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாங்க. அண்ணே, அந்த பொண்ணு கிஸ்ஸுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. அடே டேய், அது கிஸ் இல்லடா, கீஸ். கார் கீயை கேட்டிருக்காடா. நான் கீஸ்னா என்னன்னா கிஸ்னா முத்தண்டா, கீஸ்னா பெருசா கொடுக்க வேண்டிய முத்தம்னு அர்த்தம்டா. ஹலோ, சொல்றத கேளு. உன் பாய் ஃப்ரெண்ட நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா கொன்னு பார்சல் பண்ணிடுவோம். See, you mistaken. I am not relationship with him. He just supposed to deliver in my car in the hotel. பைசா கொடுத்துட்டு பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. இவன் உயிருக்கு நீ தான் கேரண்டி. அட்ரஸ நோட் பண்ணிக்கோ. ஆழ்வார்பேட்டை ஓல்டு பங்களா. வந்துரு. டேய், நீங்க ஃபேன் ஸ்விட்சை போட்டு லைட் எரியுமான்னு பாத்துட்டு இருக்கீங்க. அது நடக்காது. அந்த பொண்ணு Hello. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா. நான் எப்படி இருப்பேன்னு கூட அதுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்டு, வரலன்னா கஸ்டமரு. Old bangla? Okay.